ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பவி, திவி அவங்களோட லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கப்புறம் வாரத்தில் 5 நாள் காலேஜு, 2 நாள் லீவு. இப்போ நானும் பவியும் வேற வேற காலேஜுங்கிறதுனால நான் பவியை கொஞ்சம் மிஸ் பண்ணவுமே ஆரம்பித்தேன். முன்னாடி ஸ்கூல் டேஸில் எப்போவுமே பவி பக்கத்தில் இருந்து அவளை நோண்டிக்கிட்டே சீண்டிக்கிட்டே இருக்கிறது அது ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இப்போது வேறு வேறு காலேஜ் அப்படிங்கிறதுனால நான் பவியை மிஸ் பண்ணவுமே ஆரம்பித்தேன். எனக்கு அது கொஞ்சம் ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனாலும் இங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் என் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் ஓகேவாக இருந்தது. பிரியா என்னோட கிளாஸ் தான், என் கூட தான் அவளுமே படித்தா. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. அப்படி 5 நாள் காலேஜு, 2 நாள் சாட்டர்டே சண்டே லீவு. அந்த 2 நாளுமே பவி கூட ரொம்பவே ஜாலியாக போச்சு. எங்கேனாலும் போவோம் வருவோம், அந்த மாதிரி போச்சு. அன்னைக்கு எனக்கு ஒரு ட்விஸ்ட்டு. பவி சொன்னா, அவள் கிளாஸில் யார் படிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. அப்போது அவள் தான் சொன்னா, இங்கே என் கூட என் கிளாஸில் யார் இருக்கா தெரியுமா? நதியா தான் என்னோட காலேஜில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒரு பக்கம் டென்ஷனு, எனக்கு கோவமாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னதான் நான் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அமைதியாக இருந்தேன். அவளுக்கு தான் எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது முன்னாடியே கொஞ்சம் தெரியும். ஸோ அவளால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கேஷுவலாக எடுத்துகிட்டு அமைதியாக இருந்தேன். ஆனால் கூட இருக்கிறது என்னைக்கு நம்மளை சும்மா விட்டுருக்கு இல்லை, என்னை வெறுப்பேத்துனா. என் கூட தான் இங்கே நதியாவுமே இருக்கா. அவள் வேற சும்மாவே இருக்க மாட்டா, எப்போவும் என் பக்கத்தில் இருப்பா, நோண்டிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு என்னை இன்னுமே வெறுப்பேற்றி வெறுப்பேற்றி பார்த்துக்கிட்டே இருந்தா. அவள் வெறுப்பேற்றி நான் டென்ஷன் ஆவேன், அது அவளுக்கு ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி வெறுப்பேற்றினா. ஆனால் நான் எதையுமே கண்டுக்காம நீ என்ன வேணா சொல்லு, இதுக்கு நான் ரியாக்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா பவி கூட வெளியில் போகிறது, நாங்கள் 2 பேரும் வெளியில் ஜாலியாக சுற்றிட்டு வர்றது, அது எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. என்ன தான் வெளியில் போனாலும் சாப்பாடு மட்டும் வெளியில் சாப்பிடவே மாட்டோம். வீட்டுக்கு வந்து பவி சமைச்சு தர நான் தான் சாப்பிடுவேன். அவளே சில நேரம் வெளில சாப்பிட்லாம் டயர்டாக இருக்குதுன்னு சொன்னால் கூட நான் பயங்கரமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். எனக்கு இப்போ இந்த டிஷ்ஷு நீ தான் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்பேன். அவளும் என்ன தான் டயர்டாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் எனக்காக சமைச்சு கொடுப்பா. நான் சாப்பிடுவேன். அது அப்படியே பழகிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சண்டே. ஸோ நான் மூவிக்கு போகலாமான்னு சொல்லிட்டு பவிக்கிட்ட கேட்டேன். அவள் எந்த போகணுமா அப்படின்னு சொல்லி என்கிட்டே திரும்பி கேட்கவும், ஆமாம் நம்ம பீச்சு பார்க் அந்த இடம்லாம் சுற்றிட்டோம், மூவிக்கு இது வரைக்கும் போனதே இல்லை, ஸோ ஒரு டைம் மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு நானுமே சொல்லவும் 2 பேருமே சேர்ந்து மூவிக்கு போனோம். நல்ல படம் தான். நான் நல்லா மூவி பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பக்கத்தில் பவி என்ன பண்ணுறான்னா, அவள் நல்லா என்னோட ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே தூங்கிட்டா. இவளை தேட்டருக்கு இதுக்காக கூப்பிட்டுட்டு வந்தோம், இப்படி தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி நீ தூங்கு நான் படத்தை பார்க்குறேன்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சு 2 பேருமே வெளியில் வந்தோம். நான் பவிக்கிட்ட கேட்டேன், உன்னை எதுக்காக கூப்பிட்டுட்டு வந்தேன், நீ உள்ளே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கவும், எனக்கு இந்த மூவி பார்க்குறதெல்லாம் பிடிக்காது. யார் 2 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. பாட்டு வேணும்னா கேட்பேன், எவ்வளோ நாளும் கேட்பேன், பட் இந்த மூவி பார்க்குறது சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொன்னால், சரி இனி உன்னைய கூப்பிட்டுட்டு வந்தது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வண்டி எடுக்கிறதுக்காக பார்க்கிங்க்கு போனோம். அங்கே போனால் எங்களோட வண்டியை எடுக்க முடியாத அளவுக்கு இன்னொருத்தர் அவனோட வண்டியை பார்க் பண்ணிட்டு போயிருக்கான். நாங்கள் நினச்சா எடுக்கலாம், அந்த ஆள் வண்டியை இன்னும் கொஞ்சமே தள்ளி விட்டுட்டு எங்கள் வண்டியை எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் பவி அதை பண்ணலை, அது முடியாது. நான் பார்க்கிங்க்கு காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு நான் வண்டியை வந்து நிப்பாட்டினா எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி ஏடா கூடமாக வண்டியை நிப்பாட்டிட்டு போவானா? அது எப்படி நான் அவன் வண்டியை எடுக்கிறது அப்படின்னு சொன்னா, நமக்கு டைம் ஆயிடுச்சு, இந்த வெயிலில் நிற்க முடியாது, அவன் வண்டியை கொஞ்சம் ஓரமாக விட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் பவி கேட்கவே இல்லை. நானும் அந்த வண்டியை எங்கே நிப்பாட்டினேன், நான் எதுக்காக அவன் வண்டியை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வண்டி மேலே அப்படி ஜம்முனி அந்த ரவுடி மாதிரி சண்டைக்கு ரெடி ஆயிட்டா. அந்த மாதிரி உட்காந்துருந்தா. எனக்கு அப்போவே பயம் வந்துருச்சு. அந்த ஆள் மட்டும் எப்படியாச்சும் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கவும் அந்த ஆள் கரெக்டாக வந்தான். ஏம்மா
நீ பாட்டுக்கு வண்டியில் ஏறி உட்காந்துருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கவும், யார் நீங்கள் தானா? அப்போ நீங்கள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறீங்க? வண்டியை இந்த மாதிரி தான் விட்டுட்டு போவீங்களா? அதை ஒழுங்காக எடுத்து விட தெரியாதான்னு சொல்லிட்டு இவ சண்டைக்கு ஆரம்பிச்சான். அவனும் சும்மா இல்லை, கத்துனான். உன்னால் நான் இங்கே வெயிலில் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த வெயிலில் நிற்கணும்னு சொல்லிட்டு வண்டியை ஒழுங்காக ஓரமாக விட்டுட்டு போக தெரியாதான்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு ஆரம்பித்தா. சுற்றி எல்லாருமே பார்த்தாங்க. இவன் வண்டியை விட்டதுனால எங்கள் வண்டி மட்டும் இல்லை, இன்னுமே 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது பார்க்குற எல்லாருமே நினச்சிருப்பாங்க, என்னடா இது ரவுடி பொம்பளை, அந்த ஆள் வேற கொஞ்சம் வயசானவர், ஆனாலும் விடாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தாங்க. நானுமே கொஞ்சம் அமைதியாயிரு, வா நம்மளே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லவும் பவி கேட்கல. நாளைக்கு இவன் இந்த தப்பை திருப்பியும் பண்ணக்கூடாது, அது எப்படி இந்த மாதிரி விடலாம் அப்படின்ட்டு பவிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அந்த ஆளுக்கு வேறு வழியே கிடையாது. நீ சாரி சொன்னால் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பவியுமே நிற்க வேறு வழியே இல்லாமல், சாரிம்மா இது என்னோட தப்பு தான், நான் மூவிக்கு டைம் ஆயிடுச்சு, ஸோ லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வண்டி இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவருமே சாரி கேட்டுட்டு அந்த வண்டியை எடுக்கவும் தான் நாங்கள் எங்களோட வண்டியை எடுத்துட்டுமே கிளம்பணும். உன்னை இதுக்கப்புறம் இந்த தேட்டருக்கே நான் கூப்பிட்டுட்டே வரமாட்டேன், ஒன்று இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற இடத்துக்கே ஒன்று கூப்பிட்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து போனோம். அப்போவும் பவிக்கு என்னடா இன்னுமே வேலை கிடைக்கலையே, வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க அக்காவும் எவ்வளவோ சொன்னாங்க, நீ இப்போதைக்கு படிக்கிற வேலையை பாரு, உன்னோட படிப்புக்கு என்ன செலவாகுமோ அதை நானுமே திவ்யாவோட அம்மா 2 பேருமே சேர்ந்து பார்த்துக்குறோம், நீ படின்னு சொல்லவும், இல்லை எனக்கு யாரோட ஹெல்ப்பும் வேணாம், நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிரா பேசிக்கிட்டே இருந்தா. அப்போது எனக்கு கோவம், இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பவியை திட்டினேன். அவங்க சொன்னால் கேட்க மாட்டியா, இது வரைக்கும் உனக்கு இது எல்லாத்தையுமே யார் பண்ணது, இப்படி கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படிங்கிறதும் நீ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கியா, இல்லைன்னா நானே படித்தேன், எனக்கு யாருமே காசு கொடுக்கல, எல்லாமே நானே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறியா அப்படின்ட்டு நான் பயங்கரமாக அவளை திட்டேன். அதுக்கப்புறம் பவி புரிஞ்சுக்கிட்டா, சரி ஓகே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையுமே நானுமே கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். அவளுக்கு அவங்க அக்காவுக்கு மேரேஜ் ஆகிருச்சு, அவங்க லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, இனிமேலும் அக்காவை டிபெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் அவளோட ஞாபகத்தில் இருந்துச்சு. அவளுக்கு அதில் இஷ்டமே இல்லைனாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரைக்கும் அமைதியாக இருந்தா. இப்படியே வேலை, படிப்பு, டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. 2 வருஷம் படிப்புமே முடிஞ்சது. எப்படி முடிஞ்சது அப்படின்னு தெரியாத அளவுக்கு அந்த 2 வருஷம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பவி வந்தா. அப்போ தான் அவளுமே சொன்னான், நான் எதுக்காக வேலை தேடி வெளியில் அலையணும், எனக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு நான் வேலை பார்க்குறதுக்காக நிற்கிறேன், என்னோட ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு, நர்ஸுன்னா சும்மாவா, அதுக்கு படிப்பு மட்டுமே காணாது, ட்ரைனிங்குமே போகணும், ஸோ என் காலேஜில் இன்டர்ன்ஷிப்புமே இருக்குது, நான் ஏன் அதெல்லாம் பார்க்காம இன்னுமே வேலை வேலைன்னு தேடி சுற்றிக்கிட்டு இருக்கேன், நான் ட்ரைனிங் போகணும், என்னோடய காலேஜ்லேயே இன்டர்ன்ஷிப்புக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொன்னான். இது இன்டர்ன்ஷிப்பா, நர்ஸுக்கெல்லாம் இன்டர்ன்ஷிப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி நானுமே கேட்கவும், என்னோட காலேஜில் இருக்குது அப்படின்னே சொன்னான். சரி ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு, நீ அதில் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சொன்னோம். அதுக்கப்புறம் பவியோட பர்த்டே February 10 வந்தது. அவளோட பர்த்டேவை இது வரைக்கும் பெருசாலாம் என்றைக்குமே செலிப்ரேட் பண்ணதே கிடையாது, அவளும் பண்ண விட்டது கிடையாது. ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சின்ன கேக் கட்டிங்கோட நாங்கள் அதை முடிச்சுக்கிட்டோம். பட் இந்த வருஷம் அப்படி கிடையாது, நாங்கள் இப்போ தனியாக இருக்கோம், என்னோட விருப்பப்படி நான் என்ன செய்யணும்னு நினைக்கணும் அது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வீட்டுக்கு வரவழைச்சேன். பர்த்டே பார்ட்டி வெளியில் போய் கூட செலிப்ரேட் பண்ணலாம், வெளியில் போனால் நம்ம ஆள் எப்போ என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வருவா அப்படின்னே தெரியாது. ஸோ எதுக்கு அந்த நாளை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு, ஸோ வீட்லேயே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே வரவழைச்சேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பாடு வேணும்ல, ஸோ வெளியில் ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்போது பவியோட சாப்பாடு எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் அந்த சப்பாத்தி, அவள் செய்கிற பன்னீர் குருமானாலே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்.
ஸோ அதையே செய்கிற நீ அவளுமே சொன்னா. ஸோ பவி கிச்சனில் போயிட்டு சமைக்கவும் நாங்கள் எல்லாருமே இந்த ரூம் டெக்கரேஷன் எல்லாத்தையுமே ரெடி பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொரு குட்டி குட்டி ஒர்க்காக எல்லாருமே சேர்ந்து டெக்கரேஷன் எல்லாத்தையுமே பண்ணி முடித்தோம். பவி கிச்சனில் நின்று அந்த சப்பாத்தியை கல்லில் வச்சு உட்காந்து சப்பாத்தியை கல்லில் வச்சு தேய்ச்சிட்டு இருந்தா. ஸோ நானுமே போனேன். அப்படி அவளை பின்னாடியே போய் நின்றுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டேன். அப்போது அவள் சொன்னா, நகருடி, எனக்கு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வசதியாக இல்லை, கொஞ்சம் தள்ளி போய் நின்று அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல நான் விடாமல் பவி அப்படி இறுக்கமாக ஹக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் யோசிக்கலை. அவ டக்குனி என் பக்கமாக திரும்பி நிற்கவும் நாங்கள் 2 பேருமே க்ளோஸாக ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நிற்கிற மாதிரி அப்படி க்ளோஸாக இருந்தோம். எங்கள் 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கேப் கூட கிடையாது. விட்டால் அந்த 2 லிப்ஸும் பச்சக்கு அப்படின்னு ஒரு கிஸ் அடிக்கிற கேப்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறதுனால 2 பேருக்குமே என்ன செய்யன்னு தெரியலை. நான் அவளை பார்க்க அவள் என்ன பார்க்க அப்படின்னு சொல்லி அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தோம், எதுவுமே புரியாமல். அப்போ சடனாக பிரியாவும் இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸும் டக்குனி உள்ளே வரவும் நாங்கள் பயந்து போய் அப்படி தள்ளி நின்னோம். அப்போ தான் நான் சொன்னேன், பிரியா, உள்ளே வர்றேன்னு தெரியுதில்ல, வரும்போது இந்த கதவை தட்டிட்டு வர்ற பழக்கம்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க, அதுக்கு பிரியா சொன்னா, நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்களே, ரொமான்ஸ் பண்ணுறவங்க கதவை பூட்டிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாதா அப்படின்ட்டு அவள் கேள்வியை திருப்பி என்கிட்டவே கேட்டா. நான் உடனே பவி மூஞ்சை பார்த்துட்டு, இது ரொமான்ஸா, அதுவும் இந்த மூஞ்சிலையா, இந்த மூஞ்சில் ரொமான்ஸ் எங்கேயாச்சும் வருமா, பார்க்க உனக்கு தெரியுதா, இங்கே பாரு, அவள் ஒரு பொறுக்கி ரவுடி மாதிரி தெரியுறா அப்படின்ட்டு நான் அவளை அப்படியே கிண்டல் பண்ணவும் அந்த டைமு பவி என்ன நினச்சாலும் தெரியல. சடனா, எது, நான் ஒரு பொறுக்கியா, ஒரு நாள் பொறுக்கி களத்தில் இறங்கினாதான் தெரியும் என்ன நடக்கும்னுட்டு அப்படின்னு சொல்லவும், இவ என்ன இப்படி பேசிட்டா, எல்லாரும் முன்னாடி இப்படி பேசிட்டாளான்னு சொல்லிட்டு நான் அப்படி அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்படி அசிங்கப்படுத்துகிறாளே, இந்த மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி அவளை பார்க்கவும் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே புரிஞ்சுது. பவி சொன்ன வேர்டோட மீனிங்கு எல்லாருக்குமே புரியவும் பிரியா அப்படி ஒரு ஷாக்காக பார்க்குறா. இது பவி, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க வந்த நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறியே, உனக்கு இப்படியெல்லாம் கூட பேச வருமா, இது தெரியாமல் போச்சே, நீ ஏதோ ரக்கடான பொண்ணு, இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்லாம் நினச்சேன். திவி, அவளை நல்லா நீ கெடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பவும் என்னையத்தான் சொன்னாங்க, அப்படி கிண்டல் பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. எனக்கு ஏன்டி மானத்தை வாங்குற அப்படின்ட்டு நான் சொல்லவும், நீ தானே ஆரம்பிச்ச, நீ தானே எல்லாத்தையும் சொன்ன அப்படின்ட்டு அவளுமே சொன்னா. அப்போ அங்கே நதியை வந்தா, பவி தானே அங்கே சமைக்கிற, நீ ஏன் அங்கே பக்கத்தில் நின்றுக்கிட்டு அந்த தீயில நீ ஏன் சேர்ந்து நின்று காஞ்சிக்கிட்டு இருக்க, நீயும் வா அப்படின்னு என்னையுமே கூப்பிடவும் நானுமே அங்கேருந்து போனேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்பவும் குட்டி குட்டியாக ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் நடந்ததே நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அங்கே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கலை. அவங்க கேக்கு, இன்னுமே ட்ரிங்க்ஸு, கோக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் எதையுமே கவனிக்காமல் அப்படி இருந்தேன். பவி சமைச்சு முடித்ததும் எல்லாருமே கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தோம். அப்போது நான் பவிக்கு ஒரு ப்ரேஸ்லெட்டுமே போட்டு விட்டேன். அது இப்போ வாங்கினதெல்லாம் இல்லை, நான் 10th படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பார்த்து பவிக்காக அந்த ப்ரேஸ்லெட் வாங்கினேன். பட் நான் அதை அப்போ போட்டு விடலை, பயம், அவளுக்கு தான் எதுவும் பிடிக்காது, கொடுக்காத, வாங்காதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் நான் போடாமல் அதை அப்படியே வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் அவளுக்கு போட்டு விட்டேன். அந்த ப்ரைஸ்லைட்டை போட்டு விட்டு அதில் ஒரு குட்டியாக ஹார்ட்டில் ஒரு டாலருமே இருக்கும். ப்ரைஸ்லைட்டை நீ எதுக்காகவும் கலட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையாக போட்டு விட, பதிலுக்கு அவள் என்ன சொன்னான்னா, எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நான் அதை கலட்டி எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னான். உடனே, எங்கே பிரியா ஏதோ சொன்னியே பாரு, இவகிட்டெல்லாம் ரொமான்ஸை எதிர்பார்த்தா எப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாவை கிண்டல் பண்ணேன். அப்போது பிரியா, சரி, நீ இன்னும் ஏதாச்சும் பண்ணணுமா, கொடுக்கணுமா, பண்ணதெல்லாம் பண்ணிட்டியா, வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ வெளியில் போனேன்னா இன்னுமே நாங்கள் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி அவளை கிண்டல் பண்ணேன்.
அதுக்கப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு விட்டுட்டு கேக்கை ஒரு வழியாக கட் பண்ணி எல்லாருமே ஊட்டி விட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதும் சரி, இப்போ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பவி வச்ச சப்பாத்தி, பன்னீர் குருமா அதையுமே சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக, குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஃபைனலாக பவி ஃப்ரிட்ஜில் இருந்து அங்கே ஒரு கோக் பாட்டில் இருந்தது. அதையுமே எடுத்துகிட்டு வந்தா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆளுக்கு ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டு எனக்குமே ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. நான் அதை குடிச்சு பார்த்தேன். அதை குடிக்கையுமே எனக்கு ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அதில் ஏதோ ஆல்கஹால் மிக்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் முன்னாடியே குடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரியும். நான் உடனே கேட்டேன், இதில் ஏதோ ஆல்கஹால் ஸ்மெல் வருது, யாராச்சும் மிக்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கவும் ஃப்ரெண்ட்ஸு இல்லவே இல்லை, அதெல்லாம் இல்லை, நீ சும்மா ஆல்கஹால்னு சொல்லிட்டு இருக்காத, நீ அதை நினப்பில் இருப்ப அப்படின்னு என்னைய திட்டினாங்க. ஸ்ப்ரைட் பாட்டில் பக்கத்தில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணதால அந்த ஸ்மெல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி சமாளித்தாங்க. சரி, பவி என்ன பண்ணுறா, அவளை பார்த்தா நான் கிளாஸ்லலாம் குடிக்க மாட்டேன், எனக்கு கிளாஸில் குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலோட மொத்தமாக எடுத்து அப்படி குடிச்சிட்டு இருந்தா. பசங்களுக்கெல்லாம் கிளாஸில் ஊற்றிட்டு அவள் அந்த பாட்டிலோட குடிச்சா. எல்லாம் ஆனி பார்க்குறாங்க. அப்போவும் எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போந்தான் பிரியா என் காதுகிட்ட வந்து சொன்னான், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, ஆனால் பவி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொன்னா. எதுக்கு, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு நான் கேட்கவும், அதில் ஆல்கஹால் இருக்குது, நதியா அவங்க அப்பா குடிக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்தா பசங்க அதில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ பவி குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும் எனக்கு பயம். அட பாவிகளா, என்னடி செஞ்சு வச்சிருக்கிறீங்க, அவளுக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது, அவளுக்கு இது பிடிக்காது, அவள் மட்டும் தெரிஞ்சா பேயாட்ட ஆடுவா, யார் அவளை சமாளிக்கிறது, ஏன் இப்படி பண்ணி வச்சிங்க அப்படின்ட்டு நான் கேட்டேன். ஹே, அவள் எப்போவுமே ஒரு மாதிரி ரக்கடாகவே இருக்கல்ல, ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான். அங்கே பாரு அவளோட ஆட்டத்தை, அவள் பண்ணுற சில்மிஷத்தெல்லாம் பாரு, அவ்வளோ வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அங்கே பவியை பார்த்தா அந்த ஃபுல் பாட்டிலை காலி பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு டேபிள் மேலே ஏறி நின்றுக்கிட்டு, இப்போ எனக்கு பறக்கிற மாதிரி இருக்குது, நான் பாருங்க, நான் பறந்துக்கிட்டே இருக்கிறேன், நான் அப்படியே பறக்கிறேன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. டேபிள் மேலே ஏறி நின்று நான் இப்போ குதிக்க போகிறேன், நான் இப்போ பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைத்தனமாக பேசிக்கிட்டு இருந்தா. அதை பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக தான் இருந்துச்சு. பசங்க எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, ச்சே, இப்படி ஒரு ஆளை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, பவினா ஒரு ரக்கடான ஆள், ஒரு ரவுடி பொண்ணு அந்த மாதிரி தானே பார்த்துருப்போம், அப்படியே ஆப்போசிட்டாக குழந்தைத்தனமாக நடந்துக்கிறாளே, அந்த குடிச்சா அந்த குழந்தைத்தனம் வெளியில் வரும் போல். ஸோ அப்படி எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்கே அவள் கீழே குதிச்சிருவாளோ அப்படின்ட்டு வேற ஃப்ரெண்ட்ஸு 2 பேர், ஏம்மா குதிச்சு கிதிச்சு தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமாக இறக்கி விட்டாங்க. அப்பவும் அவள் அடங்கலை, பாட்டெல்லாம் போட்டு பயங்கர டான்ஸு, அப்படி ஒரு ஆட்டம் குத்தாட்டம் போட்டு நல்லா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, நாங்கள் இனி வீட்டுக்குமே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் தான் எனக்கு பயம். என்னது, என்ன தனியாக விட்டுட்டு போகிறீங்க, நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி அவளை சமாளிப்பேன் அப்படின்னு எனக்கு பயம். நான் அப்போ பிரியா கிட்ட சொன்னேன், பிரியா ப்ளீஸ் பிரியா, நான் இன்றைக்கி உன் அம்மாக்கிட்ட வேணா நான் பேசுகிறேன், இன்றைக்கி ஒரு நாள் நீ என் கூட நைட் இங்கே தூங்க முடியுமா அப்படின்ட்டு நான் பிரியா கிட்ட கேட்டேன். என்ன, நானா, சே, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் எதுக்குப்பா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல. பிரியா, நேரங்காலம் தெரியாமல் காமெடி பண்ணாத, இங்கே பாரு நிலமை சரியில்லை, ப்ளீஸ் டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாட்ட கெஞ்சி கேட்க, சேச்சே என்னாலலாம் முடியாதுப்பா, உங்கள் 2 பேருக்கும் இடவுல நான் எதுக்கு, ஏதாவது சின்ன சிறுசுங்க அப்படி ஏதாச்சும் இருக்கும், இது ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸுமே ஊற்றி கொடுத்தது. இந்த சாமியார் எப்பவும் சாமியாரவே இருக்க போகிறாளா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா ஒரு பக்கம் சொல்ல, நீயே பார்த்துக்கோ, நீயே சமாளிச்சுக்க சரியான்னு சொல்லிட்டு என் கூட தனியை விட்டுட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. எனக்கோ பயம், இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியலையே அப்படின்ட்டு. அப்போது பவி பச்சை பிள்ளையாட்ட எழுது வந்து அப்படியே போயிட்டு பெட்டில் போயிட்டு சமத்து பிள்ளையா படுத்துக்கிட்டா. அப்பா,
அவள் தூங்க போகிறா, படுத்துக்கிட்டா. இனி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நானுமே போய் பக்கத்தில் போய் படுத்தா உடனே அவள் எழுந்துக்கிட்டா. என்னாச்சு? எதுக்கு எதுக்கு? ஏன் எழுந்துக்கிட்ட? அப்படின்னவும், எனக்கு தலையெல்லாம் சுத்துது. என்ன பண்ணேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி, மறுபடியும் அந்த பெட்டு மேல ஏறி நின்னு குதிக்க ஆரம்பிச்சான். சேட்டை. அவ்வளவோ சேட்டை. இப்ப நான் பறக்கிற மாதிரி இருக்கு. இப்ப நான் இந்த வானத்துல பறக்க போறேன். அப்படி ஒரு பறவையாட்டம் இந்த உலகத்தையே சுத்தி வரப்போறேன்னு சொல்லி, பறக்க போறேன்னுட்டு கத்திக்கிட்டு, அப்படி ஒவ்வொரு சேட்டையா பண்ண ஆரம்பிச்சான். அப்படி சின்ன புள்ள பெட்ல கிடந்து இப்படி குதிச்சு விளையாடிட்டு இருக்கோம்ல. ஸோ அப்படி விளையாண்டுறான். எனக்கு இந்த மாதிரி ஒரு சீனெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் ரேரான சீனு. ஸோ நம்ம வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, நான் அப்பவும் என்னோட ஃபோனில் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பவி குதிச்சது போதும், கீழே இறங்கு, கீழே இருன்னு சொல்லிட்டு நான் அப்படி டக்குன்னு அவளை பிடிச்சி இழுக்கவும் அவள் என் மேலேயே அப்படி விழுந்துட்டா. விழுந்ததும் 2 பேருக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. நான் அப்படி அவளை பார்க்க, அவள் அப்படி என்ன பார்க்க, அப்படியே 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நான் தான் கேட்டேன், ஏன், எதுக்காக நீ என்னை அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லவும் பவி சொன்னா, நீ என்னை பொறுக்கின்னு சொன்னல, இல்லை நீ என்னை பொறுக்கின்னு தானே சொன்ன அப்படின்னு கேட்கவும், ஐயையோ ஆரம்பிச்சிட்டாளா ஆரம்பிச்சுட்டா அப்படின்ட்டு, இல்லை இல்லை நான் ஒன்றெல்லாம் அப்படி போய் சொல்லுவேண்ணா, நீ நல்ல புள்ள, ரொம்பவே நல்ல புள்ள தெரியுமா, இப்போ நீ தூங்குவியா, நம்ம காலையில் எல்லாத்தையுமே பேசிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லவும் பவி, இல்லை எனக்கு தூக்கம் வரலை, நீ என்னை பொறுக்கின்னு தானே சொன்ன, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீ என்னை பொறுக்கின்னு தான் சொன்ன நீ திரும்பி திரும்பி அதையே பேசுனா எனக்கு இதுக்கு மேலே முடியாது. ஆமாம், நான் உன்னை பொறுக்கின்னு தான் சொன்னேன். நான் ஏன் சொன்னேன்னா, நீ எங்கே போனாலும் சண்டை போடுற, ரவுடியாட்டம் நடந்துக்கிற, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு நீ சொல்லவும், இல்லை நீ அதுக்காக சொல்லலை, எனக்கு ரொமான்ஸே வரல நீ தானே நீ அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லவும், ஐயோ சுற்றி சுற்றி லாஸ்ட்டில் அங்கேயே வந்து நிற்கிறாளே அப்படின்ட்டு, இல்லை நான் அப்படியெல்லாம் சொல்லலை, நீ தூங்கு சரியா, நம்ம எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்டா அப்படின்னு நான் சொன்னேன். உடனே பவி, சும்மா சும்மா தூங்குனா எப்படி தூக்கம் வரும், எனக்கு கட்டி பிடிச்சிட்டு படுத்தா தானே தூக்கம் வரும், இல்லைன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும், எனக்கு தூக்கமே வரலை, வா நம்ம 2 பேருமே சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு சொன்னா. உடனே இது சேர்ந்தா, அதுவும் இந்த நிலமையிலையா அப்படின்ட்டு, இல்லை எனக்கு தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னேன். உனக்கு தூக்கம் வரலையா, அப்புறம் எதுக்காக தூங்கணும்னு சொல்கிற, அப்போ வா நம்ம 2 பேருமே மாடிக்கு போவோம், அங்கே நல்லா காத்தடிக்குது, அங்கே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னான். உடனே நான், எது குடிச்சிருக்கேன், மாடிக்கு போகிறதா, அங்கே எங்கே போதையிலாயிட்டு போயிட்டு எங்கே விழுகிறதுக்கா அப்படின்னு, இல்லை மாடியில் மழை வர்ற மாதிரி இருக்குது, ஸோ நம்ம போக வேணாம் அப்படின்னு. உடனே பவி, எது மழை வர்ற மாதிரி இருக்கா, அங்கே நல்லா காத்தடிக்குது, அங்கே எங்கே மழை வர போகுது அப்படின்னு சொல்லவும், ஆமாம் மழை எப்படி வரும், காற்றடிச்சாதான் மழை வரும், ஸோ இப்போ காற்றடிக்கையும் அடுத்தது மழை வரும், மழை வந்தால் சளி பிடிக்கும், அங்கே போக வேணாம் அப்படின்னு நான் சொல்லவும், அப்படியே பவியுமே நான் சொன்னதை எல்லாத்தையுமே அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தான். அவளுமே திரும்பி சொன்னான், ஆமாம் மழை வரும், அப்புறம் உனக்கு சளி பிடிக்கும், உனக்கு சளி பிடிச்சா அது சீக்கிரத்தில் சரியாகாது, ஸோ நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு அப்படி அமைதியாக இருந்தா. சரி ஓகே நம்ம இப்போ தூங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது மட்டும் அடம் பிடிக்கிறா, இல்லை எனக்கு தான் தூக்கமே வரலையே, அப்புறம் எப்படி நான் தூங்க முடியும், இப்போ நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் என்ன நினச்சாலும் தெரியல, அவள் தெளிவாலாம் இல்லை, அவள் நல்ல போதை ஆயிட்டா. ஸோ அப்படியே என்கிட்ட இன்னுமே கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமா அப்படி பக்கத்தில் வந்தா. அவள் தான் போதையில் இருந்தா, நான் தெளிவாக தான் இருந்தேன். ஸோ நான் வேணான்னு சொன்னால் பவியை தடுத்துருக்கலாம், ஆனால் நான் தடுக்கலை, எனக்கு தடுக்கணும்னு தோணலை, இஷ்டம் இல்லை, எனக்கு தான் பவியை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ நான் அவளை அந்த இடத்துல தடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள எல்லாமே நடந்தது. நாங்கள் 2 பேருமே அன்னைக்கு நைட்டு ஒன்றா இருந்தோம். கிஸ் பண்ணதில் ஆரம்பித்து எல்லாமே நடந்தது. அவள் செம்ம போதையில் இருந்ததுனால என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம்
அப்படின்னு எதுவுமே தெரியாமல் எங்களுக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவள் தான் நிதானத்தில் இல்லை, பட் நான் நிதானத்தில் தான் இருந்தேன். அவள் என்னென்ன பண்ணா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. நான் பவியை லவ் பண்ணுறேன். நாங்கள் 2 பேருமே ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கோம். பட் ஒரு சில கிஸ்ஸை தாண்டி எதுவுமே இருந்ததில்ல. பட் எனக்கு ஆசை இருந்தது தான். ஸோ நான் வேணான்னு சொல்லாமல் அக்செப்ட் பண்ணேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு இந்த எபிசோட இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.